வெல்கம் டு ஸ்ரீபுனிதா சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூற மீன் எப்படி ஆயிரும்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், சூற மீன் ஆஞ்சி நான் துண்டு போட்டு ஸ்டோரேஜ் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? பாருங்கள், நான் இதை அப்படியே தலையை துண்டாக அரிஞ்சிட்டு மீனை குறுக்கால 2 பக்கம் அரிஞ்சிட்டு துண்டு போடுறேன். பாருங்கள், எல்லாத்தையும் துண்டு போட்டு நான் கழுவி ஸ்டோரேஜ் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆஞ்சி கழுவி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணுமோ எடுத்து டக்குன்னு செய்யலாம். ஆயாமல் எடுத்து வச்சோம்னா அந்த நேரத்தில் நம்ம எடுத்து ஆய முடியாது. மீனை பசங்களுக்கு நிறைய கொடுங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? மீன் தான் இப்போ எல்லா டாக்டருமே சொல்கிறது, மீனை தான் பசங்களுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. அதனால் மீனை நிறைய முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பிடுவோம், சரிங்களா? நாங்கள் நிறைய மீன் சாப்பிடுவோம், நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அது உங்கள் விருப்பம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் மீன் சாப்பிட்றது நம்மளுக்கு நல்லது, அதனால தான் நான் மீன் ஆகிறேன். பாருங்கள், மீனே செய்கிறேன் நான். பாருங்கள், இந்த துண்டெல்லாம் வறுக்கிறதுக்கு போட்டுக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ மெலிசா வேணுமோ போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக தான் போடுறேன், ஏன்னா மெலிசா இருந்தாலும் அதே தான், அதனால் கொஞ்சம் பெருசாக போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட பேசுகிறதுக்கு இந்த வீடியோவில் தான் எனக்கு டைம் கிடச்சிருக்குது, ஏன்னா எல்லாமே பேசவும் முடியல. பாருங்கள், ஆஞ்சி க்ளீன் பண்ணி இவ்வளோ துண்டு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வயிற்று பகுதியெல்லாம் இது வச்சுருக்கேன், இது நடுத்துண்டெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இந்த மீன் 300 ரூபா, இந்த மீனுக்கு இந்த துண்டு போட்டிருக்கேன். பரவாயில்லையா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி நான் ஆயிருன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்ரீபுனிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை அழுத்திக்கிங்க. இதை நான் பாக்ஸில் அடிக்கிறேன். வறுக்கிற மீனெல்லாம் இந்த ஒரு பக்கம் வச்சிடுறேன், அது குழம்பு மீன்லாம் அந்த பக்கம் நான் வச்சிடுறேன், ஓகேவா? இந்த மீனை மட்டும் வறுத்துருவேன், இந்த மீனெல்லாம் குழம்புல போட்டுருவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் குழம்பாக்கினா நல்லா செதெல்லாம் கல் மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் நம்ம உடம்புக்கு நல்லது, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?